கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, உங்கள் அனைவரையும் இயேசுவின் நாமத்திலே நான் வாழ்த்துகிறேன். இந்த உயிர்மீட்சி நேரம் வழியாக உங்களை சந்தித்து இந்த செய்தியை கொடுக்க தேவன் தந்த வாய்ப்புக்காக கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நேரத்திலும் தியானிக்கும்படியாக நான் எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நான் நேசிக்கிறவர்கள் எவர்களோ அவர்களை கடிந்து கொண்டு சிட்சிக்கிறேன். ஆகையால் நீ ஜாக்கிரதையாக இருந்து மனம் திரும்பு என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, நேசிக்கிற பிள்ளைகளை அவர் என்ன செய்கிறார்? கடிந்து கொண்டு சிட்சிக்கிறார். நம்மை கொண்டு ஆண்டவர் செய்ய வேண்டுமென்று விரும்புகிற காரியத்தை அவர் நம்மை வைத்து செய்ய வைப்பார். அதற்காக சில நேரங்களில் சில சிக்ஷைகள், சில காரியங்கள் வரும். உதாரணமாக பாருங்கள், நீங்கள் ஒரு நெக்லஸ் இல்லைன்னா ஒரு கம்மல் இல்லைன்னா ஒரு காப்பு செய்யணும்னு வைப்போமே. அப்படி செய்யணும்னா அந்த ஆசாரி என்ன செய்கிறாரு? அந்த நல்ல தங்கமாக தான் இருக்கும். அந்த பிஸ்கட் தங்க பிஸ்கட் அது முதலாவது அப்படி இருக்கும். அதை கொண்டு ஆசாரிகிட்ட கொடுக்குறோம், எனக்கு ஒரு நல்ல நெக்லஸ் செய்தாருங்கன்ட்டு. அது செய்யும்போது அதை அவன் நெருப்பில் போட்டு தான் ஆகுவான். அதை உருக்கி அதை தட்டி கொட்டி எடுத்து நேர்த்தியாட்டு நம்ம சொல்லக்கூடிய டிசைனில் அதை செய்து தராங்க. அது வரைக்கும் அந்த தங்கம் அது நெருப்பில் போடப்படுது, தட்டப்படுது, கொட்டப்படுது, முறுக்கப்படுது, எல்லா வேலையும் அங்கே நடக்கு. அதே போல் நேர்த்தியாய் செய்து முடிக்கிறதுக்கு அவர் நம்மளையும் கூட அப்படியே உருவாக்குகிறார். சில நேரத்தில் அவர் விரும்புகிற ஒரு பரிசுத்தம், அவர் விரும்புகிற தேவ சித்தம் நிறைவேறக்கூடிய அளவுக்கு அவர் நம்மை ஒருவேளை நம்மளை அவர் சிட்சிக்கலாம். ஆகினால நம்ம என்ன செய்யக்கூடாது? சோர்ந்து போகக்கூடாது. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 5-6 வசனத்தை பார்க்கும்போது, அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனே அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்கிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள் என்று பார்க்கிறோம். அதனால் கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாய் எண்ணாதே. அவர் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாத. இன்றைக்கு அநேகர் அப்படி தான். ஒரு கஷ்டம் போச்சுன்னா இன்னொரு கஷ்டம் வருது, இன்னொரு கஷ்டம் வருது, இன்னொரு கஷ்டம் வருது, இன்னொரு கஷ்டம், இப்படி சோர்ந்து போகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அன்பானவர்களே, அது கஷ்டமாக தான் இருக்கும். ஒன்றன் பின் ஒன்றாட்டு ஒரு பிரச்சனைகள் வரும்போது அது கஷ்டமாக தான் இருக்கும். இருந்தாலும் நம்ம சோர்ந்து போகாமல் நம்ம அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்குற நேரத்தில் அவர் நம்ம ஏற்ற வேளையில் அவர் நம்மை சரிப்படுத்தி அவருக்கேற்ற பாத்திரமாக வனைவார் என்பதற்கு சந்தேகமே இல்லை. ஹல்லேலூயா. அன்பானவர்களே, ஆண்டவர் உண்மையுள்ளவர். அவருடைய திருச்சித்தத்தின்படி நம்மை வழி நடத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னுமாய் நாம் பார்க்கும்போது நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, எங்கள் வீட்டில் எல்லாரும் இறந்த நேரம் கண்ணீரோடு பாரத்தோடு இருக்கும்போது ஆண்டவர் தந்த ஒரு பாடலில் கடைசி ஒரு அடியை நான் பாடுறேன். கிழ்ந்த இருதயத்தை அடிமேல் அடிக்கிறார், நெகிழ்ந்த இருதயத்தை
அடிமே அடிக்கிறார். தமக்கிஷ்டமான பாத்திரமாய் மாற்ற உருக்கி வணைகிறார். தமக்கிஷ்டமான பாத்திரமாய் மாற்ற உருக்கி வணைகிறார். ஏனென்று கேட்டார், அன்போடழைத்தார், ஆற்றி தேற்றினார். ஏனென்று கேட்டார், அன்போடணைத்தார், ஆற்றி தேற்றினார். தேவ சமூகம் வந்தே தேவைகளை சொல்ல வந்தே. ஏனென்று கேட்டார், அன்போடணைத்தார், ஆற்றி தேற்றினார். ஏனென்று கேட்டார், அன்போடணைத்தார், ஆற்றி தேற்றினார். அன்பானவர்களே, கஷ்டங்கள் வருக நேரம் தேவ சமூகம் வந்தேன், தேவைகளை சொல்ல வந்தேன். அப்போ ஆண்டவர் ஏனென்று கேட்டார், ஏனென்று கேட்டார், அன்போடு அணைத்தார், ஆற்றி தேற்றினார். நெளிந்து போன அந்த நெகிழ்ந்த இருதயத்தை, பாத்திரங்களை அவர் தட்டி உருக்கி அவருக்கு சித்தமான பாத்திரமாக அவர் வணைகிறார் என்று சொல்லி. அன்பானவர்களே, அப்படி ஒரு சூழ்நிலைகள் வந்தாலும் நம்ம பயப்படவே கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் ஆண்டவரை முழு விசுவாசத்தோடு அவரிடத்தில் நம்பிக்கையாக இருக்க வேண்டும். யோபு 5:18 சொல்லப்படுகிறது, அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. காயப்படுத்தினாலும் காயம் கட்டுகிறவர், அவர் அடித்தாலும் அவருடைய கை நம்மை அணைக்கிறது, ஆற்றுகிறது. அல்லேலூயா. எனக்கு ஒரு ஞாபகம் வருது. நாங்கள் மகாராஷ்டிரா பகுதியில் ஊழியம் செய்யும்போது பந்தாரியான ஒரு கிராமத்துக்கு நாங்கள் கடந்து சென்றோம். அங்கே பாருங்கள், ஒரு சகோதரன், அவருக்கு சுகர் வியாதி இருந்திருக்கலாம். அந்த கால், இடது கால் பெருவிரல் அப்படி வீங்கி பழுத்து போய் நிற்கிது. டாக்டர்கிட்ட போயிருக்காங்க. டாக்டர் சொன்னாராம், இது ஆம்பிடைட் பண்ணி எடுக்கணும், அந்த இடத்துல வெட்டி எடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இவர் பயந்து வீட்டுக்கு வந்தார். மனைவி பார்த்தாங்க 2 பிள்ளைகளோட. இனி இவருக்க கூட வாழுவது கஷ்டம், இவர் தான் படுக்கையாயிட்டாரே, என்ன செய்யதுன்னு 2 சின்ன பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க. இவருக்கு தண்ணி கொடுப்பார் இல்லை, சாப்பாடு கொடுப்பார் இல்லை. பாருங்கள் எத்தனை காயம் பாருங்கள். கால் விரல் தான் இப்படி இருக்குன்னா மனசில் காயம். சொந்த மனைவி விட்டுட்டு போயாச்சு, இவரை கூட இனி என்ன வாழுகுதுன்ட்டு. அன்பானவர்களே, அவர் வீட்டோட ஒத்தை கிடந்தார். சாப்பாடு கொடுக்க ஆள் இல்லை, ஒருத்தருமே இல்லை. விசுவாசிகள் கொஞ்சம் பேர் போனாங்க. அவரை தூக்கி ஒரு பெட்ஷீட்டில் வச்சு 4 பக்கமும் 4 பேர் அந்த பெட்ஷீட்டோடு தூக்கி ஆலயத்துக்கு கொண்டு வராங்க. எனக்கு இப்போவும் ஞாபகம்தான் இருக்குது. அன்பானவர்களை தூக்கிட்டு வராங்க. அந்த திமிர்வாதக்காரனை 4 பேர் கூரையை பிரித்து இறக்குனாங்க பாருங்கள், இயேசுவின் சமூகத்தில். அதுதான் எனக்கு ஞாபகம் வருது. அன்பானவர்களே, தூக்கிட்டு வந்தாங்க. நாங்கள் எல்லாரும் ஜெபம் பண்ணோம். நம்ம விசுவாசிகள்கிட்ட சொன்னோம், அவரவர் இருக்கிற இடத்துல கரங்களை நீட்டி, அந்த சகோதரனுக்கு நேராக கரங்களை நீட்டி அவருக்காக எல்லாரும் ஒரு மனதோடு எல்லாரும் ஜெபிப்போன்னு சொன்னோம். எல்லாரும் ஜெபிச்சாங்க. எந்த இடத்துல இருந்து அது ஆம்பிடைட் பண்ணணுமோ தானாகவே கலந்து அது விழுந்துச்சு. பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புண்ணெல்லாம் ஆற ஆரம்பிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்படி ஒரு பெரிய பாடு, ஒரு பெரிய அந்த
காலில் அந்த காயம் வந்து டாக்டர்ஸ்கிட்ட போய் முடியாத பட்சத்தில் பாருங்கள், காயப்படுத்தி அவர் காயம் கட்டி ஆற்றுகிற தேவன். அல்லேலூயா. இன்றைக்கி ஒருவேளை நீங்களும் ஒருவேளை காயப்பட்டு இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் காயத்தை கட்டுகிற தேவன். அவர் நம்மை ஆற்றி அரவணைக்கிற தேவன். ஒரு நாளும் கைவிட மாட்டார். கைவிடாத தேவன். ஆகையினால தைரியமாக இருங்க. 1 பேதுரு 5:6 சொல்லுது, ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கைக்குள் அடங்கி இருங்கள். ஏற்ற காலத்தில் அவர் உங்களை உயர்த்துவார். பொறுமையோடு கர்த்தருடைய கரத்தில் தானே அடங்கி இருக்கிறோம். கர்த்தருடைய கரத்தில் அடங்கி இருந்தோன்னா ஏற்ற காலத்தில் அவர் உயர்த்துவார். அல்லேலூயா. ஒருபோதும் கைவிடவே மாட்டார். ஒருபோதும் கைவிட மாட்டார். அவர் நம்மை அரவணைக்கிற தேவன், ஆற்றி தேற்றுகிற தேவன். ஏசாயா 48:10 சொல்லப்படுகிறது, இதோ உன்னை புடமிட்டேன், ஆனாலும் வெள்ளியைப் போல அல்ல, உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லுகிறார். பாருங்க அன்பானவர்களே, உபத்திரவத்தின் குகையில் இன்னைக்கு பாருங்க, ஊட்டி வாழ்க்கை அது ஒரு விதமான சந்தோஷமான ஒரு வாழ்க்கை. 2 பேருக்கும் கவர்மெண்ட் வேலை. ஊழிய பாதை இன்னொரு விதமான கஷ்டமான நெருக்கமான சூழ்நிலைகள். ஆனால் பாருங்க, எல்லாருடைய மரணத்துக்கு பிறகு அந்த உபத்திரவம், மரணம் 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 மரணம், 1 இல்லை 2 இல்லை 3 மரணம், எல்லாரும் மரித்த பிறகும் இப்படிப்பட்ட உபத்திரவத்தின் குகையில் தொடர்ந்து கர்த்தருடைய பணியை நான் செய்வேன்னு எனக்கு ஒரு நம்பிக்கையுமே இல்லை. அப்படி நான் தகுதி உள்ளவளும் இல்லை. ஆனால் ஆண்டவர் இப்படிப்பட்ட காயங்கள், வேதனைகள், தனிமைகள் மூலமாக அவர் என்னை திடப்படுத்தி, அவர் என்னை பலப்படுத்தி அவருடைய திருப்பணியை செய்வதற்கு ஆண்டவர் உதவி செய்கிறார்னா அதற்கான தகுதியோ ஆற்றலோ எனக்கு இல்லை. ஆனால் கர்த்தர் என்ன நடத்தி வருகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பானவர்களே, அவருடைய அன்பு கரங்களில் நம்ம முழுமையாக ஒப்பு கொடுக்கணும். அவர் நம்மை மனப்பூர்வமாக சிறுமைப்படுத்தி சஞ்சலப்படுத்துகிற தேவன் அல்ல. அவர் அப்படி செய்ய போகிறதில்ல. நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கபடி அவர் சரி கட்டுகிற தேவனும் அல்ல. அவருடைய இரக்கம் பெரியது என்று பார்க்கிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, நம்ம தகுதி இல்லாமல் இருந்தாலும் அவருடைய பரிசுத்த இரத்தம் நம்மை தகுதி ஆக்குறது, நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை தைரியப்படுத்துகிறது. அவருடைய பரிசுத்த இரத்தம். நேற்றை நம்ம பார்த்தோம்ல, யோபு பக்தன், நான் போகும் வழியை அவர் அறிவார். இன்றும் ஒருவேளை நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா, நீங்கள் பாடுபடுகிறீர்களா, உபத்திரவப்படுகிறீர்களா? ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் பல பிரச்சனைகள் வரலாம், பல கஷ்டங்கள் வரலாம், குடும்ப பாரங்கள் வரலாம். ஆனால் அவரை சார்ந்து கொள்ளுங்க. அவரை சார்ந்து கொள்ளும்போது அவர் என்ன செய்கிறாரு? அவர் நமக்கு கிருபை அளிக்கிற தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 103:10-14 வரை பார்க்கும்போது அவர் நம்முடைய பாவங்களுக்கு தக்கதாக நமக்கு செய்யாமலும் நம்முடைய அக்கிரமங்களுக்கு தக்கதாக நமக்கு சரி கட்டாமலும் இருக்கிறார். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவருக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் நம்முடைய பாவங்களை நம்மை விட்டு விலக்கினார். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குவார். நம்முடைய உருவம் இன்னதென்று அவர் அறிவார், நாம் மண்ணென்று நினைவு கூறுகிறோம். அல்லேலூயா. அன்பானவர்களே, இதுதான் உண்மையான காரியம்.
உண்மையான காரியம். பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமாக இருக்கிறதோ அவ்வளவாய் அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபை என்றுமாய் இருக்கிறது. கிழக்குக்கும் மேற்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் அவர் உங்கள் பாவத்தை இனி மன்னித்து விட்டாரா, என்ன மன்னித்து விட்டாரா, நான் பெரிய பாவத்தை செய்திருக்கிறேன்ட்டு கலங்கி தவிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு பயந்தவர்களுக்கு, அவருக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபை அதிகமாக இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஒருவேளை எந்த பாவமே செய்யாமல் இருந்தாலும் சில உபத்திரவத்தின் மூலமாக நம்மை தேவன் என்ன செய்கிறார்? பரிசுத்தப்படுத்தி நம்மை பலப்படுத்தி அவருடைய திருப்பணியை செய்ய வைக்கிறார். சில நேரம் சில பாவங்கள் குறுக்கிட்டு சில பாவத்தை செய்திருந்தாலும் கூட அவருக்கு சமூகத்தில் உண்மையாகவே வந்து மனப்பூர்வமாய் உள்ளத்தை உடைத்து பாவ அறிக்கை செய்து, என்னை மன்னிங்க ஏசப்பா, உடைய பரிசுத்த இரத்தம் என்னை கழுவட்டும், சுத்திகரிக்கட்டும் என்று நம்ம கண்ணீரோடு சொல்லுவோமானால், சங்கீதம் 103:3 அவர் உன் அக்கிரமத்தை எல்லாம் உன்னுடைய வியாதியை குணமாக்கி பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிற ஒரு தேவன், நம்முடைய அக்கிரமங்களை மன்னிக்கிற தேவன், நம்முடைய வியாதியை குணமாக்குற தேவன், பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு ரட்சிக்கிற தேவன், கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிச்சூட்டுகிற தேவன், கழுகுக்கு சமானமாய் நம்முடைய வயதை வயது போல ஆக்கிற தேவன். அன்பானவர்களே, அவருடைய அந்த ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஜீவனுள்ள ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, அவரை சார்ந்து நம்பி பாருங்கள், உங்கள் வாழ்க்கை முற்றிலுமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதாய் மாறும், சந்தேகமே இல்லை. ஒருவேளை நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருக்கலாம், உபத்திரவம் தாங்க முடியாமல் இருக்கலாம், இல்லைன்னா ஒரு முறை கூட இயேசுவை நீங்கள் அறியாதவர்களாக இருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை ருசித்து பாருங்கள். லட்டு சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் லட்டுடைய இனிமை. பாவக்காய் சாப்பிட்டவங்களுக்கு தான் தெரியும் அதனுடைய கசப்பு. உபத்திரவம் அந்த கசப்புக்கு சமானது. அப்படிப்பட்ட கசப்பை அனுபவித்தவங்க ஆண்டோடைய முகத்தை நீங்கள் நோக்கி பாருங்க. அவர் தேனிலும் இனிமையானவர், அவர் இனிமையானவர், நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன், ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற தேவன், நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று சொல்லுகிற தேவன், வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே ரட்சிக்கப்படுவதற்கு இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேற ஒரு நாமமுமே இல்லை. 33 கோடி தெய்வங்கள் இருந்து வாழ்ந்திருந்திருக்கலாம், ராட்சசர் போல அவங்க வாழ்ந்திருந்திருக்கலாம். ஆனால் அவங்க எல்லாம் தெய்வங்கள் அல்ல. பெரிய ராட்சசர் மாதிரி பெரிய காரியங்களை சாதிச்சிருந்திருக்கலாம், ஆனால் அவங்க தெய்வம் இல்லை. தெய்வம் இயேசு கிறிஸ்து தான். பலி செலுத்தாமல் பாவ மன்னிப்பில்லை, இரத்தம் சிந்தல் இல்லாமல் பாவ மன்னிப்பில்லை. ஒரு ஆட்டுக்குட்டி வெட்டப்பட வேண்டும், இரத்தம் சிந்தப்பட வேண்டும், பாவத்துக்கேற்ற பரிகாரம் இரத்தம் சிந்தப்பட வேண்டும். ஆனால் ஒரு மனுஷனுடைய 6 அறிவு படைத்த ஒரு மனுஷனுடைய பாவத்தை போக்க ஒரு ஆட்டுக்குட்டிய இரத்தமோ ஒரு கோழிக்க இரத்தமோ ஒரு புறாக்குஞ்சுக இரத்தமோ ரட்சிக்காது. பரிசுத்தமுள்ள இரத்தம், பாவிகளை மீட்டெடுக்கக்கூடிய இரத்தம், பரிசுத்தமாக்குற இரத்தம், நம்மை நீதிமானாக்குற இரத்தம், நம்மை மகிமைக்குள்ளே கொண்டு செல்லுகிற இரத்தம், பாவமே அறியாத இயேசு கிறிஸ்துடைய இரத்தம். அது சிந்தப்பட்டது நமக்காக, உங்களுக்காக, எனக்காக சிந்தப்பட்டனால அந்த பரிசுத்த இரத்தத்தை, அந்த இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் நித்திய ஜீவன் உண்டு, ஆசீர்வாதம் உண்டு,
அவர் நம்மை காயப்படுத்தினாலும் காயத்தை கட்டி ஆற்றுகிற தேவனாக இருக்கிறார். அவருடைய அன்பு கரங்களில் நம்மை ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் பெரியவர், அவர் நல்லவர். இந்த நாளை நாம் அவருடைய கரங்களில் ஒப்பு கொடுப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிற மகத்துவமுள்ள தேவனே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை துதித்து ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில் நீர் பெரிய காரியங்களை செய்திருக்கிறபடினால் ஸ்தோத்திரிக்கிறோம். இம்மட்டும் நீர் எங்களோடு இருந்து எங்களை நடத்தினபடினாலே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களை தருகிறோம். நீர் பெரிய காரியங்களை ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் செய்யும். ஆண்டவரே, இந்த ஜாய் குட் நியூஸ் டிவி ஆண்டவரே, இந்த ஊழியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற கொடுக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கர்த்தாவே, ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகள், இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் என்ன சோதனைகள் என்ன கஷ்டங்கள் இருந்தாலும் இயேசுவின் நாமத்தில் அவங்க கஷ்டங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பண கஷ்டங்கள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் வியாதி பிரச்சனைகள் மாறி போகட்டும். இயேசுவின் நாமத்தில் சத்துருடைய கிரியைகள் இல்லாமல் போகட்டும். சத்ருவாகிய பிசாசானவனுக்கு நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, அவன் எங்களை விட்டு ஓடி போகட்டும், பிள்ளைகளை விட்டு ஓடி போகட்டும். ஆண்டவரே, ஒருவரும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தைரியமாய் நிலை நின்று கர்த்தர் எனக்கு சகாயர் என்று சொல்லத்தக்கதாக ஆண்டவரே, பிள்ளைகளுக்கு விசுவாசத்தை ஆண்டவரே வர்த்திக்க பண்ணுவீராக. இந்த வேளையிலும் எங்களை தாழ்த்தி உம்முடைய அன்பு கரங்களை தருகிறோம். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும். எல்லா குறை குற்றங்களையும் மன்னித்தரலும். தேவைகளெல்லாம் சந்திக்க ஆண்டவர் உதவி செய்வீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.